பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய அதிசயமான கிரியைகளை கிருபைகளை நம் மத்தியிலே அவர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய அதிசயங்கள் மகிமையானவைகளாய் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மனோவா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருந்தான். இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் தேவனுடைய தூதன் இந்த மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறது மாத்திரமல்ல, அவர் அந்த மனோவாவுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடி தீட்டானது ஒன்றும் புசியாதபடி எச்சரிக்கையாயிரு. உனக்கு பிறக்க போகிற அந்த குழந்தையினுடைய தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அவன் நசரேயனாயிருப்பான். பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்கலாகி இஸ்ரவேலரை ரட்சிப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் அவருடைய அந்த மனோவாவுடைய மனைவிக்கு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இப்படி சொல்லும் பொழுது மனோவா அந்த பெண்ணோடு கூட இல்லை. எனவே அவர் போய் தன்னுடைய புருஷனுக்கு அதை அறிவிக்கிறார். நான் அவர் யார் என்று கேட்கவில்லை, அவர் எங்கிருந்து வந்தார் என்று கேட்கவில்லை. ஆனால் ஒரு மனுஷன் இவ்விதமாய் எனக்கு சொன்னார் என்று சொன்ன பொழுது மனோவாவும் அவனுடைய மனைவியும் மீண்டும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய சரியான வழிமுறைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் மீண்டும் ஒருவரை எங்களுக்கு தரிசனமாக வேண்டும், அல்லாவிட்டால் அந்த மனுஷனை ஒரு முறை கூட அனுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது மீண்டும் அந்த ஸ்திரீ மீண்டும் ஒரு நாள் அவள் வயல்வெளியில் இருக்கும் பொழுது அந்த புருஷன் வருகிறார், அல்லாவிட்டால் அந்த மனிதன் வருகிறார். எனவே அப்பொழுதும் மனோவா இந்த ஸ்திரீயோடு கூட இருக்கவில்லை. எனவே இவள் ஓடி போய் தன்னுடைய புருஷனுக்கு அறிவிக்கிறார். அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து நான் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை செடியிலிருந்து உண்டாகிற ஒன்றையும் அவன் சாப்பிடக்கூடாது, அவனுடைய தலைமயிர் கத்தரிக்கப்படக்கூடாது, அவன் நசரேயனாகவே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மனோவா சொல்லுகிறார், சோதரம், நீர் கொஞ்சம் இங்கே தரித்திரம், நான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரட்டும்னு சொன்னபோது அந்த தூதன் சொல்லுகிறார், நீ சோதரன் என்னை இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன், நீ பலியிடுகிறதா இருந்தால் நீ தேவனுக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். இவன் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து சமைத்து வந்து அதை அவன் என்ன செய்கிறான், சோதரம், அந்த தேவனுக்கு முன்னாய் வைக்கிறான். அப்படி அவன் தேவனுக்கு முன்னாய் வைப்பதற்கு முன்பதாய் அவன் அவரை பார்த்து கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? அவர் கேட்கிறார், என்னுடைய நாமத்தை கேட்பானேன், அது சோதரம் அதிசயம் என்று சொல்லும் பொழுது மனோவா வெள்ளாட்டுக்குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு செலுத்தினான். இப்படி மனோவா கர்த்தருக்கு செலுத்துகிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது அதிசயம் விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அதிசயம்? அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து எழும்பி வானத்துக்கு நேராக போகையில் கர்த்தருடைய தூதனானவர் அந்த அக்கினி ஜுவாலையின் வழியாக ஏறி போனார். பாருங்கள், மனோவாவும் அவனுடைய மனைவியும் அதுவரை கர்த்தருடைய தூதன் தேவன் என்று அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். சோதரம், இவ்விதமாய் கர்த்தர் மனோவாவுக்கு தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணி தம்முடைய நாமத்தை அவன் மத்தியிலே விளங்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் இந்த வேளையிலும் உங்கள் மத்தியிலும் அதிசயம் செய்கிறவராகவே வந்து இருக்கிறார். அவருடைய அதிசயத்தை உங்கள் நடுவில் அவர் விளங்க பண்ண இருக்கிறார். அந்த அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தேவன் உங்கள் நடுவில் நின்று உங்களுக்காகவும் அவர் யாவையும் செய்து முடிக்கிறபடியினாலே நாம் ஒன்றே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை ஒரு பொழுதும் நாம் மறந்து போகக்கூடாது. எனவே இந்த அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் எனக்கும் விளங்க பண்ணும் என்று சொல்லி நாமும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த அன்பின் நல்ல வேளைக்கு ஆய்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மனோவாவுக்கும் மனோவாவுடைய மனைவிக்கும் அதிசயத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே விளங்க பண்ண கர்த்தர் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அதிசயத்தை விளங்கப்படும். எந்த காரியத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த காரியத்திலே உம்மிடத்திலிருந்து விடை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த காரியத்திலே தேவன் எனக்கு பதில் தர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.